விடியல் எப்போது? விடியல் எப்போதா? கமெண்ட் படிச்சிட்டோம்ல. இனிமே உடனே விடியல் தான். 18 என்ன கெட்டு விட்டதா? எப்போது மேரேஜ்? 24 வயசுல கல்யாணம், 23 வயசுல கல்யாணம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரா? இது எந்த ஜோசியர் உங்களுக்கு சொன்னாரு? இந்த வயசுல இப்படி நீங்க கேக்குறீங்கன்னா எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுட்டு கேள்வியா கேட்பீங்க. 18/1/2001 18/1/2001 4:03 PM. கெட்டுவிட்டா எப்போது கல்யாணம்? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பினிஷ் பண்ணிட்டேன். புதன் தசா 100 கோடி கிடைக்குமா? ஜோதிடத்தோட வாக்கலாமா போட்டீங்க போலக்கு. வார்த்தை எடுக்கிறது நினைச்சிட்டீங்களோ? 7ஆம் அதிபதி ஏன் கெட்டார்? 7ஆம் அதிபதி சந்திராதி யோகத்துல இருக்காரு, அதை மறந்துட்டீங்க. இங்க 7ஆம் அதிபதி கிட்டத்தட்ட 7 டிகிரி தள்ளி சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு, அதை மறந்துடுறீங்க. சனியோட தள்ளி இருக்கிறாரு அப்படின்றத. சரி, சந்திர அதியோகத்துல இருக்காரு. நல்ல ஒளியான சூரியனுக்கு கேந்திர அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சந்திரன் தான். இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்ற விஷயத்த கவலையை விட்டுருங்க. 11ஆம் இடமும் நல்லா இருக்கு. ஆனா இந்த அமைப்புகள்ல 5ஆம் இடத்துல இருக்கிறது யாரு? செவ்வாய். மிதுன லக்னத்துக்கு ஆவாத செவ்வாய் குழந்தைய தாமதமா கொடுப்பாரு. அவரு கெட்டு போவாதனால கெட்டு போயிருந்தாரு. இந்த சந்திரனோட அவர் சேரலன்னா உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வரும். அப்ப இந்த அமைப்புகள்ல லக்னத்துக்கு 7ஆம் அமைப்போட ராகு கேதுக்கள் வந்துட்டாங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரா? இன்னும் என்னங்க, புத்திரக்காரகனும் 7ஆம் அதிபதியும் 12ல மறைஞ்சு இருக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கனாலே நான் ஈஸியா சொல்லிடுவேன். எவனாவது ஒருத்தன் உங்களை உழப்பி விட்டுருப்பான். இதுதான் கதையா இருக்கும். அதனால தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் இப்போ இல்லைங்க, ஓகேங்களா? இதையும் பாத்துக்கங்க. 7ஆம் பாவகம் கெட்டிருக்கு அப்படின்னாலே 32 வயசுக்கு மேல கல்யாணத்தை வைங்க. இப்ப 23 வயசுல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா 32 வயசுக்கு மேல கல்யாணத்தை வச்சுக்கோங்க. சரி, 32 வயசுக்கு மேல எப்போ? புதன் தசை உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். புதன் தசையில சுக்கிரன் புத்தியில திருமண அமைப்புகளை ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? புதன் தசையில சுக்கிரன் புத்தி. புதன் தசையில கேது புத்தியிலே நல்ல அமைப்புகள் வந்துடும். ஏன்னா கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. ஆனாலும் சுக்கிரன் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியே சொல்றேன். உங்களுக்கு ஜோதிடம் வருமா? நல்லா வரும், அருமையா வரும். என்னை விட நல்லா ஜோதிடம் வரக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸான ஜாதகம். ஏன் வரும்னா, நீங்க ஜோதிட அமைப்புகள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா ராசி லக்னங்களுக்கு 2 10ஆம் இடத்தோட அந்த வருமானம் ஜீவன அமைப்புகளோட புதன் தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த அமைப்புகள்ல மிதுன லக்னமாகி இதுலதான் நீங்க கிஃப்ட். இதனாலதான் இப்ப நான் சொல்ற வார்த்தைலாம் என்ன இப்படி சொல்லிட்டல, நான் ஜோசியரா வரேன் பாரு அப்படின்னு கிளம்பி வருவீங்க. இந்த அமைப்புகள்ல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய மறைமுக சாஸ்திரம்னு சொல்லிட்டு வேற யாரும் தெரிஞ்சுக்க முடியாத அமைப்புகளை உங்களுக்கு மட்டும் புரிஞ்சுக்கிற ஏதாவது விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாருங்க. இந்த ஜாதகம் நீங்க கொடுத்த 18 ஜனவரி 2001 4:03 PM புதுக்கோட்டையில பிறந்த நீங்க திருமணத்தை 33 வயசுக்கு மேல பண்ணிட்டு ஜோதிடத்தை ஏர்லியாவே புதன் தசை வந்த அமைப்புகள்ல பண்ணிருவீங்க. புதன் தசை எப்போ இத வந்துருச்சு உங்களுக்கு? புதன் அமைப்புகள்ல குருவே ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, புதன் குருவை பாக்குறாரு. தொழில் அமைப்புகள் பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி கிள்ளி அப்படின்னு உங்க நாட்டுகளுக்குள்ளவே தள்ளி போகக்கூடிய அமைப்பு பிரதர். ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. லக்னத்துல ராகு இருக்கிறது தப்பு, ஆனா அவரு புதனை போலதான் செயல்படுவாரு. இந்த அமைப்புகள்ல பாத்தீங்க, குரு கெடல, உங்களுக்கு குழந்தை அமைப்பு தாமதம், திருமணம் தாமதம், அற்புதமான ஜோதிடம் வரும். இதை எங்கேயாவது ஒரு நாள் என்ன பார்த்து கண்டிப்பா சொல்லுவீங்க, சரிங்களா?